ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கான பதிவு குழந்தைங்களுக்கான பதிவு. நீங்கள் படித்ததெல்லாம் மனசில் ஆழமாக தங்கி நல்ல விதத்தில் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது. காலையில் எந்திரிச்சு படிக்கிற வழக்கம் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பசுமரத்தாணி போல் பதியும் அப்படின்னு. அதாவது பச்சை மரத்தில் ஆணி வச்சு அடித்தோன்னா சீக்கிரம் உள்ளே போயிடும். அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு படிக்கிற படிப்பானது மனசில் தங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு முகம் கை கால் கழுவிட்டு படிக்க உட்கார்றப்போ, எப்போ படிக்க உட்காந்தாலும் ஹாக்கினின்னு ஒரு முத்திரை இருக்குது. எல்லா விரலையும் வந்து இப்படி சேர்த்துட்டு, கூம்பு மாதிரி இப்படி சேர்த்துட்டு, உங்கள் நெத்திக்கு நேராகவோ இல்லை நெஞ்சுக்கு நேராகவோ எப்படியோ உங்களுக்கு எப்படி வசதி இருக்குதோ அந்த மாதிரி முதிரையை ஒரு 2 minutes வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் ப்ரீதிங்கை மட்டும் நோட் பண்ணிகிட்டு இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் நீங்கள் படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயமும் படிக்கிறப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபாக படிக்கிறீங்க அப்படின்றப்போ சைடில் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பென்சில் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் புக்கை படிக்காமல் அந்த சைடில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அதே மாதிரி உங்களுக்குலாம் வந்து அற்புதமாக ஒரு ஆண்டவன் வந்து வரம் கொடுத்துருக்கான். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தப்போ கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கே தெரியும். அது இந்த ஃபுல் ஃபோக்கஸோடு படிக்கிறப்போ அது எங்கே எந்த கொஸ்டின் கேட்டாங்கன்றது முதற்கொண்டு தெரியும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்த பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். அண்ட் எப்பயுமே வந்து 10 தடவை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை எழுதுறது நல்லதுடுவாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஹோம்ஒர்க்குக்கு வந்து 10 தடவை 20 தடவை சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப எழுத கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபோக்கஸாக படிக்கலைன்னா கூட எழுதுவாங்கல்ல, பார்த்து பார்த்து எழுதுகிறப்போ அது மனசில் தங்கும்னு. அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா லாஸ்ட் டைமில் இல்லாமல் இனிஷியலாகவே சொல்லிக் கொடுக்குறப்பெல்லாம் அப்பப்போ அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறப்பெல்லாம் படிச்சுட்டு பார்க்காம எழுதி பழகிட்டோன்னா அது உங்களையும் அறியாமல் எக்ஸாமில் கேட்குறப்போ தானாக கை எழுதும். அந்த அளவுக்கு நீங்கள் எக்யூப் ஆகிருப்பீங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து எந்த சேலஞ்சஸும் இருக்காது. எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீங்கள் படிச்சிருக்க சப்ஜெக்ட்குள்ளேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்னால் அவங்களே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து நிறையா கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ்க்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே புக்கை எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை தாண்டி கேட்குறதுக்கான வேறு கேள்விகள் எங்கேயும் இருக்காது. ஸோ தைரியமாக போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்ல மார்க் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.